ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. வாசிப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய புத்தகம் அதிகாரம் 37 இறைவசனங்கள் 4 முதல் 6 முடிய. ஆண்டவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். தியானிப்போம். எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 37 காணப்படும் உலர்ந்த எலும்புகளின் இந்த காட்சி ஒரு மனிதரில் செத்து கிடக்கும் நம்பிக்கைக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு செய்தியை இது வெளிப்படுத்துகின்றது. பாபிலோனிய அடிமைத்தனத்தில் சிக்கி இறந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு உயிர்ப்பின் செய்தியாக, நம்பிக்கையின் செய்தியாக, ஆறுதலின் விடுதலின் செய்தியாக இது அமைந்திருக்கின்றது. கத்தோலிக்க கிறிஸ்துவ புரிதலின் பின்னணியில் இதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, பாவத்தில் சிக்கி செத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உயிர்ப்பை, மீட்பை தரப்போகின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தருகின்றது. இந்த இறைவார்த்தைகளின் ஆழத்திற்கு நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது, திருச்சபையில் ஒவ்வொருவரும் தூய ஆவியாரால் ஒன்றிணைக்கப்படுவார்கள் என்றும், இறந்தவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு என்பதையும் இந்த பகுதி சுட்டி காட்டுகின்றது. பிரியமானவர்களே, ஒரு கிராமத்தில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத ஒரு பழைய கிணறு இருந்தது. அது வறண்டு போயிருந்தது. அதன் அடியில் கற்களும் மணலும் குப்பைகளும் மட்டுமே இருந்தன. ஒரு காலத்தில் எல்லோருக்கும் தண்ணீர் கொடுத்த இந்த கிணறு இனிமே யாருக்குமே உதவாது என்று மக்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு வயதானவர் மட்டும் தன்னுடைய நம்பிக்கையை கைவிடவில்லை. அவர் கிணற்றில் இறங்கி கற்களை அகற்றினார், மணலை எடுத்தார், குப்பைகளை வெளியேற்றினார். எல்லோரும் அவர் செய்ததை பார்த்து அவரை கேலி செய்தார்கள். எதுக்குமே உதவாத இந்த கிணறை ஏன் இவர் சுத்தம் செய்கிறார் என்று ஏளனம் செய்தார்கள். மக்கள் சொன்னது போலவே, அவர்கள் நினைத்தது போலவே பல நாட்கள் ஆகியும் தண்ணீர் வரவே இல்லை. ஆனால் அந்த பெரியவர் தன்னுடைய முயற்சியை மட்டும் விட்டுவிடவில்லை. ஒரு நாள் காலையில் அந்த கிணற்றின் அடிப்பகுதியில் சற்று ஈரப்பதம் இருந்ததை அனைவரும் கவனித்தார்கள். மறுநாள் சிறு தண்ணீர் துளிகள் அங்கு வருவதை எல்லோரும் கண்டார்கள். சில நாட்களிலே அந்த கிணறு தெளிர்ந்த நீரால் நிரம்பியது. அது புதிதாக உருவாக்கப்பட்ட கிணறு அல்ல, மாறாக அதனுள் இருந்த ஊற்றுக்கள் மறைந்து போனதன் காரணமாக அது வறண்டு போன ஒரு கிணறாக மாறியது. அந்த ஊற்றுக்களை சுத்தம் செய்த பிறகு அங்கு தண்ணீர் நிரம்பியதை நாம் பார்க்கின்றோம். நமது ஆன்மாவும் அப்படிதான். பாவக்கரைகள், மனக்கசப்பு, பெருமை, பயம், அச்சம், கவலை, கண்ணீர், நம்பிக்கையின்மை ஆகியவற்றால் நமது ஆன்மாவின் ஊற்றுகள் தடைபட்டு இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தகுதியற்ற ஒரு ஆன்மாவாக மாறியிருக்கலாம், செத்த ஆன்மாவாக இருக்கலாம். ஆனால் இறைவன் நம்மை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அவருடைய வல்லமை நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, சக்தி நிறைந்த வார்த்தைகள் நம்முள் படிப்படியாக செயல்பட்டு நமது ஆன்மாவிற்கு உயிரை தருகின்றன, அந்த ஆன்மாவை புதுப்பிக்கின்றன. தூய ஆவியார் உயிரற்று இருந்த நம்முடைய ஆன்மாவிற்கு புதிய உயிரை தருகின்றார். நாம் எடுக்கும் முயற்சிகள் நமக்கு உடனடியாக பலனை தரவில்லை என்றாலும், என்றாவது ஒரு நாள் இறைவன் நம்மை தொட்டு நம்மை வழிநடத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் நம்முள் இருக்க வேண்டும். இனி என்னுள் ஒன்றும் இல்லை என்கின்ற முடிவுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் உலர்ந்த நிலத்திலும் உயிரின் ஊற்றை ஆண்டவர் வரவைக்க வல்லமை உள்ளவர்.
பாவம் மனிதனை இறைவனிடமிருந்து பிரித்து விடுகின்றது. வெளிப்புறமாக ஒருவர் உயிரோடு இருந்தாலும் உட்புறத்திலே அந்த ஆன்ம அளவிலே ஒருவர் இறக்கின்ற பொழுது இறைவனோடு உள்ள உறவிலே அவர் துண்டிக்கப்படுகின்றார். அதன் வழியாக ஆன்மீக மரணம் ஏற்படுகின்றது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்பது, அவருடைய அருள் ஆசீர்வாதம் என்பது அந்த மரணத்தையும் வெல்லும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் வேண்டும். புனித அகுஸ்தினார் கூறுவார், கிறிஸ்து நமக்குள் இருப்பதால் நாம் உடல் அளவில் பாவத்தினால் இறந்திருந்தாலும் ஆன்ம அளவில் நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று கூறுவார். கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அதே ஆவி நம்முள் குடியிருந்தால் நாம் இறந்தாலும் அந்த ஆவி நமக்கு உயிர் தருவார். நாம் பெறும் திருமுழுக்கில் இதுதான் நடைபெறுகின்றது. நமது பாவங்களுக்காக திருமுழுக்கிலே கிறிஸ்துவோடு நாம் இறக்கின்றோம். கிறிஸ்து உயிர்த்தது போலவே நாமும் புது வாழ்விற்காக உயிர்க்கின்றோம். சிதறி கிடந்த உலர்ந்த எலும்புகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஓருடலாக உருவானது போல இந்த உலகம் முழுவதும் சிதறி கிடக்கின்ற விசுவாசிகள் ஒரு கிறிஸ்துவின் உடலாக, ஒரு திருச்சபையாக உருவாகின்றார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எசேக்கியேல் இறைவாக்கினரின் இந்த காட்சியை திருச்சபையில் இருக்கின்ற வேறுபாடுகள், வித்தியாசங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பார். திருச்சபைக்குள் இருக்கும் பிரிவு மனப்பான்மை, பொறாமை, போட்டி, மன்னிக்க முடியாத ஒரு நிலை, இவை அனைத்தும் செத்த உடலுக்கு, உலர்ந்த எலும்புகளுக்கு சமமாக இருக்கின்றன என்பார். இருப்பினும் நாம் கிறிஸ்துவில் ஒன்றிணைகின்ற பொழுது அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய அன்பு நம்மை உயிர் பெற்ற உடல்களாக மாற்றுகின்றன. புனித இரனேயுஸ் இந்த காட்சியை பற்றி கூறுகின்ற பொழுது, ஆரம்பத்தில் மனிதனை படைத்த அதே இறைவன் மரணத்திற்கு பிறகும் அந்த மனிதனுக்கு மறுபிறப்பையும் உயிர்த்தெழுதலையும் கொடுக்கின்றார் என்று கூறுகின்றார். திரு அவையின் தந்தையர்களுள் ஒருவரான தெர்த்துல்லியன் எசேக்கியேல் இறைவாக்கினரின் இந்த பகுதியை உடலின் உண்மையான உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியம் பகரும் ஒரு பகுதி இது என்று கூறுகின்றார். இந்த உயிர்ப்பின் செய்தியை எப்படி நமதாக்குவது, நடைமுறைப்படுத்துவது என்று சற்று ஆழமாக சிந்திப்போம். ஒன்று, தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி எசேக்கியேல் இறைவாக்கினரின் இந்த பகுதியை மெதுவாக வாசிக்கலாம். இரண்டாவதாக, நமது வாழ்க்கையின் எந்த பகுதி உலர்ந்த எலும்புக்கு சமமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி சிந்தித்து பார்க்கலாம். சுய பரிசோதனை அல்லது சுய ஆய்வு செய்து பார்க்கலாம். மூன்றாவதாக, தவறு இருந்தால், பாவம் இருந்தால், குறைகள் இருந்தால் அவற்றை திருத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம் அல்லது ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் நாடலாம். நான்காவது, உயிர் தரும் ஆவியாம் தூய ஆவியாரிடம் தினமும் உயிர் தருமாறு, புதிய வாழ்வை தருமாறு, ஆற்றலை, சக்தியை தருமாறு ஜெபிக்கலாம். ஐந்தாவதாக, நமது குடும்பத்திலும் திருச்சபையிலும் ஏன் இந்த சமூகத்திலும் பிளவை ஏற்படுத்தும் மனக்கசப்பை விட்டுவிட்டு மன்னிப்பின் மூலம் நாம் ஆண்டவரை அணுகலாம். ஆறாவதாக, நற்கருணையில் தினமும் கிறிஸ்துவோடு இணைந்து பிறருக்கு உயிரூட்டும் அன்பின் கருவிகளாக நாம் வாழலாம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய வார்த்தை எங்கு சென்று அடைகின்றதோ அங்கு நம்பிக்கை உயிர் பெற்று இருக்கின்றது என்று சொல்லலாம். இந்த நம்பிக்கை இறுதி வரை நிலைத்திருக்கின்ற பொழுது உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த அதே ஆண்டவர் நம்முடைய இதயத்தையும் புதுப்பித்து கிறிஸ்துவில் ஒரு புதிய வாழ்வுக்குள் நம்மை நடத்தி செல்வார். புதுப்பிக்கும் ஆவியின் வரங்களை, உயிர் கொடுக்கும் ஆவியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உயிர்ப்பின் மக்களாக வாழ்வோம். உலர்ந்த எலும்புகள் என்பது நம்மிலே இருக்கும் பலவிதமான ஆன்மீக நிலைகளை குறிக்கின்றது. பல ஆண்டுகளாக இறைவனிடமிருந்து விலகி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கை, பாவத்தில் சிக்கி இனிமேல் மன்னிப்பே கிடையாது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனநிலை, ஜெபத்தில் ஒரு ஆர்வமற்ற நிலை மற்றும் சிறிது சிறிதாக நம்பிக்கையை இழந்து கொண்டிருப்பது, நம்முடைய தன்னலத்தால், சுயநலத்தால் குடும்பத்தில் நாம் ஏற்படுத்தும் பிளவுகள்,
மன்னிக்க முடியாத, மறக்க முடியாத காயங்களை நம்முடைய இதயத்தில் சுமந்து கொண்டே இருப்பது. தோல்வி பயம், நோய், தனிமை, வேலையில்லாத ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஆதரவற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பது. திருச்சபையில் அல்லது நம்முடைய சமூகத்தில் நாம் ஏற்படுத்தும் பிரிவினைவாத சிந்தனைகள், என்னால் இனி மாற முடியாது என்கின்ற நம்பிக்கையற்ற தன்மையில் வாழ்ந்து கொண்டிருப்பது. இப்படிப்பட்ட உயிரில்லாத செத்த மனநிலையிலிருந்து மனம் திரும்பி இறைவனின் மன்னிப்பை பெற்று உயிர் வாழ்வோம். தினமும் திருப்பலியில் பங்கு கொள்வது, திருவிவிலியத்தை அன்றாடம் வாசிப்பது, பழைய மனிதனுடைய இயல்பிலிருந்து மனம் திரும்பி ஒரு புதிய இயல்புக்கு கடந்து வருவது, நற்கரணையை தகுதியான முறையில் பெற்றுக்கொள்வது, நல்ல அறிவுரைகளை நாடுவது, இப்படிப்பட்ட உயிர் தருகின்ற காரியங்களில் நம்மையே முழுவதுமாக ஈடுபடுத்துவோம். உயிருள்ள மக்களாக வாழ்வோம். ஜெபிப்போம். உயிர்ப்பின் தெய்வமே இறைவா, வாழ்க்கையில் வரும் போராட்டங்களால், தோல்விகளால் துவண்டு கிடக்கின்ற, உயிரிழந்து கிடக்கின்ற என்னுடைய நம்பிக்கைக்கு உயிர் தர வாரும் ஆண்டவரே. உமது உயிர் தரும் வார்த்தைகளை என்னுள் நிரப்பியருளும். உடைந்து போன என்னுடைய மனதிற்குள் உம்முடைய ஆவியை ஊற்றியருளும். பாவத்திலிருந்து என்னை எழுப்பி கிறிஸ்துவில் புதிய வாழ்வை நோக்கி நடக்கச் செய்யும். இனி உயிரற்ற உலர்ந்த எலும்புகள் கொண்டவளாக அல்ல, உயிர் தரும் ஆவியின் துணையோடு உயிர் பெற்ற உம்மோடு இணைந்து வாழ தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தாரும். அன்பே உருவான இறைவா, அருளாசிர் என்னும் இந்த ஊடகத்தின் வழியாக இன்றைய நாளிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரையும், அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் கனவுகளையும் மன்றாட்டுக்களையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அவர்கள் சார்ந்திருக்கின்ற அவர்களுடைய குடும்பங்களையும், அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவையையும் நீரே நிறைவேற்றி உயிரற்ற அனைத்தையும் மாற்றி உயிருள்ள ஒரு குடும்பங்களாக அவற்றை வழிநடத்தியருள நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.